டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சிவாஜி அவர்கள் ஏறக்குறைய 10 வருஷத்துக்கும் மேல 3 ஷிஃப்ட் படப்பிடிப்புல கலந்துகிட்டாரு அப்படின்றது உண்மையான? வடபழனியிலிருந்து சேகர் கேட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்திலே ஏறக்குறைய 10 வருடங்கள் தொடர்ந்து நாளொன்றுக்கு 20 மணி நேரம் வேலை செய்ததாக சிவாஜியே தன்னுடைய வாழ்க்கை சரித நூலில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்போது அவர் தூங்கினதுன்னு பார்த்தா பெரும்பாலும் காரில் பயணம் செய்யும் போது தானா. சரத்குமாரோட பொண்ணு வரலட்சுமிக்கு திருமணம் ஆகிடுச்சான்னு சென்னையில இருந்து செல்வி கேட்டிருக்காங்க. தினமும் ஒரு பிரமுகரை சந்தித்து சரத்குமாருடைய மகள் வரலட்சுமி தன்னுடைய திருமண பத்திரிகை கொடுக்கறத பார்த்துட்டு இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் அவங்களுடைய திருமணம் நடக்கலை. ஜூலை மாதம் 3ஆம் தேதி அன்று அவங்களுடைய திருமண வரவேற்பு நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஜூலை மாதம் 10ஆம் தேதி அன்றைக்கு தான் அவங்களுடைய திருமணம் நடைபெற இருக்கிறது. திருமணம் இந்த நாட்டில் இல்லை, பேங்காக்கில் நடைபெற போகிறது அப்படின்னு சில நண்பர்கள் சொன்னாங்க. கலைவாணர் NS கிருஷ்ணனை மீட் பண்ணியிருக்கீங்களான்னு பொள்ளாச்சியில இருந்து ராஜன் கேட்டிருக்காங்க. நான் ஆரம்ப பள்ளியில் படித்தது ஆற்காடு அப்படின்ற ஊரில் தான். அந்த ஊரில் ஒவ்வொரு வருஷமும் கோடை விடுமுறை இருக்குல்ல, அதுக்கு பல நாடகங்கள் நடத்துவாங்க. அப்படி ஒரு முறை நாடகம் நடத்த வந்தபோது NS கிருஷ்ணனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பு கூட எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, அப்போ என்னுடைய சகோதரர் காவல்துறையிலே பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் மூலமாகத்தான் நாடக கொட்டைக்குள்ளே போய் NS கிருஷ்ணனை நான் நேரிலே பார்த்தேன். ஒரு சில படங்கள்ல மட்டும் நடிச்ச தேங்காய் சீனிவாசனோட பேரன் யோகி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சென்னையில இருந்து சஞ்சீவ் கேட்டிருக்காங்க. அழகிய சுறா உட்பட 3 திரைப்படங்கள் நடித்த தேங்காய் சீனிவாசனுடைய பேரனான யோகி இப்போது எந்த திரைப்படத்திலும் நடிப்பதாக தெரியல. PVR MD ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஹை டிக்கெட் பிரைஸ் அப்படின்றது ஒரு பெர்செப்ஷன் தான், மூவியோட கான்டென்ட் குவாலிட்டியை பார்த்து தான் நிறைய மக்கள் தியேட்டர்ஸ்க்கு வந்து வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. அவர் சொல்லியிருக்கிறது சரியான விஷயம் தானே. இன்றைக்கு சத்யம் தேட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக யாராவது ரசிகர் தேட்டருக்கு வருவாங்களா என்ன? அங்கே என்ன படம் போட்டிருக்காங்களோ அதை பொறுத்து தானே ரசிகர் கூட்டம் திரையரங்குக்கு வரும். சார், டூரிங் டாக்கிஸ், சோஷியல் டாக்கிஸ், சினிமாவில் நடிப்பு, நீங்கள் எப்படி எல்லாத்தையும் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கு தூங்க நேரம் கிடைக்குதான்னு திருப்பூர்லேருந்து சிவராம் கேட்டிருக்காங்க. நான் பார்க்கின்ற வேலையை போல 10-20 மடங்கு வேலை செய்கிறவங்களாம் தமிழ்நாட்டில் பல பேர் இருக்காங்க. அவங்களுடைய செயல்திறனோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் பண்ணுற இந்த வேலை இருக்க, இது மிகச் சாதாரணமான ஒன்று. சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில விஜய் சந்திரசேகர் கிட்ட அவங்களோட அக்கா சரிதா பத்தி நீங்க ஏன் எந்த கேள்வியும் கேட்கல? அவங்க டைரக்டர் பாரதி ராஜா டைரக்ஷன்ல எந்த படத்துல நடிச்சிருக்காங்கன்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாவின் இயக்கத்திலே விஜய் சந்திரசேகர் நடித்த திரைப்படத்துடைய பெயர் கருத்தம்மா. அந்த படத்தில் வடிவேலுவுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க விஜய். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சகோதரியான சரிதாவை பற்றி எந்த பேட்டியிலுமே பெரிதாக அவங்க குறிப்பிடுறதில்லை. அதிலிருந்தே அவங்க 2 பேருக்கும் உறவு சுமூகமாக இல்லை அப்படின்றத நான் தெரிந்து கொண்ட காரணத்தினால்தான் என்னுடைய பேட்டியின் போது சரிதாவை பற்றிய கேள்விகளை நான் தவிர்த்தேன். ஃபகத் ஃபாசில் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அது எதுன்னு கோவையில இருந்து ரோசி கேட்டிருக்காங்க. ஃபகத் ஃபாசில் கிட்ட எனக்கு பிடிச்சது என்னென்னா, எது மாதிரியாகவும் இல்லாமல் புது மாதிரியாக நடிக்கின்ற அவருடைய நடிப்பு மேலே தீரா காதல் கொண்டிருந்தால் ஒழிய அப்படிலாம் ஒரு மனிதனால் இத்தனை வேரியேஷன் காட்டி நடிக்க முடியாது. சார், சாய் வித் சித்ரால வர கெஸ்ட் எல்லாருக்கும் நீங்க கிஃப்டா ஒரு புக் கொடுத்து அந்த புக்கோட முக்கியத்துவத்தையும் அந்த புக்கை எழுதின ரைட்டர் பத்தின நினைவுகளையும் சொன்னா அது அவங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் உங்களோட பார்வையாளர்களுக்கு ஒரு புக்கு அறிமுகப்படுத்தின மாதிரியும் இருக்கும் இல்லையா? அது புக் படிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தையும் தூண்டும். இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு காஞ்சிபுரம்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற எல்லாருக்கும் புத்தகம் படிக்கின்ற ஆர்வம் இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அதில் யார் யாருக்கெல்லாம் புத்தகம் படிக்கின்ற ஆர்வம் இருக்கோ அவங்கள தேடி கண்டுபிடித்து அவங்களுக்கு ஒரு நல்ல புத்தகத்தை பரிசீலிக்கலாம். அந்த வகையில் உங்களுடைய யோசனையை நான் வரவேற்கிறேன். விரைவிலேயே அதை செயல்படுத்த முயற்சி பண்ணுறேன். இந்த வருஷம் ஏதாவது ஒரு தமிழ் படம் 1000 கோடி ரூபாய் வசூல தொடுமான தூத்துக்குடியில இருந்து அன்புதாசன் கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு சாதனையை நிச்சயமாக செய்யும் அப்படின்னு தமிழ் திரையுலகினர் எதிர்பார்க்கின்ற 4 திரைப்படங்கள் இந்த ஆண்டு வெளியாக இருக்கின்றன. அதில் எந்த படம் அந்த சாதனையை முதலிலே செய்ய போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மைக்கேல் மதன காமராஜன், தெனாலி, அவ்வை சண்முகி, உள்ளத்தை அள்ளித்தா, காதலிக்க நேரமில்லை மாதிரியான இன்னைக்கு ஏத்த மாதிரியான காலகட்டத்துக்கு ஒரு காமெடி படங்கள் எடுத்தா இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகுமான பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற படங்களை போன்று ஒரு நகைச்சுவை படத்தை எடுத்தால் நிச்சயமாக இன்றைக்கு ரசிகர்கள் மிகப்பெரிய அளவிலே அதை வரவேற்பார்கள் என்பதிலும் அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்றதுலையும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஆற்றலுடைய நல்ல கதை வசனகர்த்தாக்களை பூத கண்ணாடி வச்சில்ல தேட வேண்டியிருக்கு. லால் சலாம் படத்துல ரஜினிகாந்த்
ரஜினிகாந்த் அண்ட் ஐஸ்வர்யாவோட சம்பள பாக்கி அண்ட் லைகா ப்ரொடக்ஷன்ஸோட ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால ஐஸ்வர்யா ஷூட்டிங்க்கு தன்னோட சொந்த படத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து இன்னும் லைகா வந்து திருப்பி கொடுக்காததுனால தான் அவங்க சைட்ல இருந்து என்ஓசி கொடுக்காம இருக்காங்க. ஸோ இதனால தான் லால் சலாம் படத்தோட ஓடிடி ரைட்ஸ் இன்னும் விற்கப்படாமலே இருக்கு அப்படின்றது உண்மையா? எப்போதுமே ஒரு படத்தை முடிச்ச கையோட ரஜினிகாந்த் வந்து டப்பிங் பண்ணிருப்பாரு. ஆனா இப்போ வேட்டையின் படத்துக்கு அவர் இன்னுமே டப்பிங் பண்ணாம இருக்காரு. அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கான ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருக்கின்ற எல்லா விஷயமே அதீத கற்பனை செய்திகளாக தான் எனக்கு தெரியுது. எம்ஜிஆர் தன்னோட பட பாடல்கள் எல்லாமே ரொம்ப இனிமையா இருக்கணும் அப்படின்றதுக்காக பெரும் முயற்சி எடுத்து ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இது போல வேற யாராவது ஹீரோஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்களான்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆருடைய படங்களிலே பெரும்பாலான பாடல்கள், அதாவது 90லேருந்து 95% பாடல்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய இசையமைப்பாளர் யாராக இருந்தாலும் எம்ஜிஆர் அதிலே காட்டிய கவனம். பாடல்களின் மெட்டுக்களில் அவர் எந்த அளவு கவனம் செலுத்துவார் என்பதை பற்றி பல இசையமைப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அந்த பாடலை படமாக்குகின்ற விதத்தை பற்றி அவர் எந்த அளவுக்கு மெனக்கிடுவார் என்பதை பற்றி பல இயக்குநர்கள் சொல்லியிருக்காங்க. அவரளவுக்கு பாடல் பதிவிலும் அந்த பாடல் காட்சி படமாவதும் இப்போதுள்ள எந்த கதாநாயகர்களும் கவனம் செலுத்துவதாக தெரியல. சார் அஸ் அ டைரக்டரா நீங்க ஷூட் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்கான சீக்வன்ஸ் அப்படின்னா அதை எதை சொல்லுவீங்கன்னு கேரளால இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. சூரசம்ஹாரம் படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்ததுன்னா அந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி தான். அதில் பல பிரச்சனைகளை நான் எதிர்கொள்ள வேண்டி வந்தது. நல்லவன் வாழ்வான் படத்துல நம்பியார் அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ் அந்த பாட்டுல வந்து டியூயட் சாங் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி வேற ஏதாவது டியூயட் சாங் நம்பியார் பண்ணியிருக்காரான்னு டப்ளின்ல இருந்து மைவழி பாரதி கேட்டிருக்காங்க. நல்லவன் வாழ்வான் படம் தவிர இன்னொரு திரைப்படத்திலும் நம்பியார் ஒரு டூயட் பாடலை பாடியிருக்கிறார். அந்த படத்தினுடைய பெயர் கவிதா. அந்த படத்தை தயாரித்தது மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம். அந்த டூயட் காட்சியிலே எம்என் நம்பியாரோடு சேர்ந்து டூயட் பாடியது ராஜா சுலோசனா. மலையாளத்துல ரோஷன் மாதேவுக்கு ரெட் கார்டு கொடுத்து 1 வருஷம் ஆகியும் இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ் சினிமால ரெட் கார்டு அப்படின்ற ஒண்ணு லெட்டர் பேடோட நின்று போயிடுது. அதை யாருமே அமல்படுத்துறது இல்ல. அதுக்கு என்ன ரீசன்? அண்ட் ஆல்சோ மாலிவுட்ல ரோஷனுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுல இருந்து வேற எந்த நடிகர்கள் மேலேயும் குற்றச்சாட்டு அப்படின்றது வந்ததே இல்ல. அது ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ இதே போல தமிழ் சினிமால இருக்கவங்களும் ரெட் கார்டு அப்படின்றத ரொம்ப சீரியஸா பயன்படுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா? இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. மட்டக்களப் மயூரனுக்கு எந்த நடிகர் மேல இந்த அளவுக்கு கோபம் அப்படின்னு எனக்கு தெரியல. யாருக்கு ரெட் கார்டு போடணும் அப்படின்னு நீங்கள் தீவிரமாக இருக்கீங்க. ரெட் கார்டு இல்லாமலேயே ஒரு பிரச்சனையை சுமூகமாக முடித்தா அது திரையுலகத்துக்கும் சம்மந்தப்பட்ட நடிகர்களுக்கும் நல்லது தானே. விஜய் அரசியலுக்கு வந்தா 3வது அணி உருவாகுமான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. அதில் என்ன சந்தேகம்? விஜய் அரசியலுக்கு வந்தால் 3வது அணி உருவாகுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. விஜய் அரசியலுக்கு வரப்போது 100% உறுதியாகிவிட்டது. அதனால் அவர் அரசியலுக்கு வருவார். நிச்சயமாக 3வது அணியும் உருவாகும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சார் 80s காலகட்டத்தில் இலங்கை வானொலி கேட்டு ரசித்த அனுபவம் இருக்கா? அப்படி இருக்குன்னா உங்களோட உள்ளம் கவரும்படியான அறிவிப்பாளர் யாருன்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. 80களில் வானொலி கேட்க எனக்கு நேரமே இல்லாமல் இருந்தது அப்படின்றது தான் உண்மை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாட்ட அசோசியேட் டைரக்டராக பணியாற்றி கொண்டிருந்தேன். அவருடைய படப்பிடிப்புகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தன. 83ஆம் ஆண்டிலே நானும் ஒரு பட தயாரிப்பாளனாக உருவெடுத்திருந்த காரணத்தினால தொடர்ந்து என்னுடைய படங்களுடைய படப்பிடிப்புகள் நடைபெற்று கொண்டிருந்தன. இன்னொரு பக்கம் என்னுடைய சொந்த பத்திரிகையான திரைக்கதிர் பத்திரிகையுடைய வேலை நடைபெற்று கொண்டிருந்தது. இத்தனை வேலைகளுக்கு நடுவே வானொலியை கேட்க எங்கே நேரம் இருக்கும்? பாட்டுக்காகவே ஓடின படங்கள் அப்படின்னா நிறைய இருக்கு. ஆனா இப்போ கடந்த 1 வருஷமா ரிலீஸ் ஆன படங்களோட பாட்டெல்லாம் எடுத்து பார்த்தா ஒரு 10 பாட்டு கூட கேட்கிற மாதிரி கூட இல்ல. மக்களோட ரசனை மாறிடுச்சா இல்ல இசையோட தரம் குறைஞ்சிடுச்சான்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. இதுல மக்களுடைய ரசனை மாற்றத்துக்கு என்ன இருக்கு? நல்ல பாடல் கொடுத்தா நிச்சயமா அவங்க ரசிக்க போறாங்க. இப்போது வருகின்ற பாடல்களை ரசிக்க முடியல அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும்? இப்போது இருக்கின்ற இசையமைப்பாளர்களும் இயக்குநர்களும் தானே. அடுத்து என்று ஒரு தகவல். முதல் முறை வெளியான போதும் சரி, மறு வெளியீட்டிலும் சரி, மிகப்பெரிய வசூல் சாதனையை செய்த திரைப்படம்னா அது கில்லி திரைப்படம். கில்லி அப்படின்னு சொல்லும்போது விஜய் ஒரு பக்கம் நினைவுக்கு வந்தாலும் இன்னொரு பக்கம் பிரகாஷ் ராஜும் நினைவுக்கு வருவதை யாராலும் தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய கதாபாத்திரம் மிக அழுத்தமாக அந்த படத்திலே வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதுலேயும் அந்த செல்லம் அப்படின்னு அவர் கூப்பிடுற காட்சி இருக்க, அது ரசிகர்கள் கொண்டாடிய காட்சி என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி திரிஷாவை செல்லம் அப்படின்னு அந்த படத்தில் கூப்பிட்டதுக்கு யார் காரணம்? பிரகாஷ் ராஜா இல்லை அந்த படத்தின் இயக்குனரா அப்படின்ற கேள்வி எல்லார் மனதிலும் எழும். அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கூட எனக்கு சந்தேகம் இருக்குது. எப்படி அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த பெயர் அமைந்தது என்பதை பற்றி ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார்
பிரகாஷ் ராஜ். என்னை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் போனேன்னா அங்கே இருக்க லைட் மேன், எனக்கு காப்பி கொடுக்குறவர், மேக்கப் போடுறவர் எல்லாரையும் செல்லம் 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 அப்படின்னு தான் நான் கூப்பிடுவேன். அதுதான் என்னுடைய பழக்கம். அதை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருந்த இயக்குனர் தரணி, திரிஷாவை நீங்கள் செல்லம்னு கூப்பிடுங்க, மிகச்சரியாக இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதற்கு பின்னால் தான் அந்த கதாபாத்திரத்தை நான் அப்படி அழைக்க ஆரம்பித்தேன். அந்த படத்தில் நான் செல்லம்னு கூப்பிட்டாலும் கூப்பிட்டேன். அதுக்கு பின்னாலே மொத்த தமிழ்நாடும் என்னை செல்லம் என்று கொண்டாடியது என்று அந்த பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் பிரகாஷ் ராஜ். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.